Welcome to Rapid Means Tamil channel. தமிழ்நாடு டீச்சர் எஜுகேஷன் யூனிட்ஸில் படிச்சிருக்கூடிய பிஎட் ஃபஸ்ட் இயர் ஃபஸ்ட் செமஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸுக்கான பெடகாஜிக்கல் சப்ஜெக்ட்ஸ் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ தொடர்ந்து நம்மளுடைய சேனலில் பிஎட்டுக்கான எக்ஸாம் கைடன்ஸ் நம்ம தொடர்ந்து கொடுத்துட்டு இருப்போம். நம்மளுடைய வாட்ஸ்அப் மற்றும் டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் மெயினாக பெடகாஜிக்கல் சப்ஜெக்ட்ஸை பொறுத்தவரையில் பார்த்திங்கன்னா உங்களுடைய மேஜர் சப்ஜெக்ட்லேருந்து அடிக்கடி கேட்கக்கூடிய கொஷினை பொறுத்தவரையில் லெசன் பிளான்ன்றதை கட்டாயமாக கேட்பாங்க. ஸோ அதில் பிஎட் மாணவர்களுக்கு முக்கியமானது விஷயம் பார்த்திங்கன்னா வகுப்பறையில் ஒரு ஆசிரியர் பாடம் நடத்துவதற்கு முன்பாக ஒவ்வொரு ஆசிரியருமே இந்த லெசன் பிளான் பாடத்திட்டம்ன்றதை நம்ம தயார் பண்ணணும். ஸோ அந்த கொஷினை நமக்கு எல்லா கொஷின் பேப்பர்லேயுமே கேட்கக்கூடியது. ஹவ் டு ப்ரிப்பேர் யுவர் ஓன் லெசன் பிளான்ன்றத கொஷினாக கேட்டுருவாங்க. ஸோ அப்போது நமக்கு தெரிஞ்ச ஒரு டாப்பிக்லேருந்து லெசன் பிளானை நம்மளே ஓனாகவே எழுதலாம். அப்போது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு டாபிக் தெரியணும். ஒரு 6th to 8th இல்லை 9th and 10th ஒரு டாபிக் நாமளாக எடுத்து லெசன் பிளானுடைய ஸ்ட்ரக்சரை பேஸ் பண்ணி நம்ம ஒரு லெசன் பிளான் நம்ம ஓனாகவே எழுதிக்கலாம். இந்த கொஷின் எழுதுனீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் மார்க் கொடுத்துருவாங்க. ஸோ அதால் நீங்கள் இந்த கொஷினுக்கு நீங்கள் ஒரு ஐடியா வச்சுக்கிறது நல்லது. இப்போ லெசன் பிளானை பொறுத்தவரையில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஃபஸ்ட்டு பேக்ரவுண்ட் டீட்டெயில்ஸ், ஸ்டூடெண்ட் டீச்சருடைய டீட்டெயில்ஸ் இருக்கும். அதன் பிறகு பார்த்திங்கன்னா செகண்ட் ஸ்டெப்ஸில் இன்ஸ்ட்ரக்ஷனல் அப்ஜெக்டிவ்ஸ்ன்றதை கொடுத்துருப்பாங்க. இன்ஸ்ட்ரக்ஷன் அப்ஜெக்டிவ்ஸ் இது எதை பேஸ் பண்ணியிருக்குன்னா ப்ளூம்ஸோடைய டாக்ஸானமியை டிபெண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதில் ப்ளூம்ஸ் டாக்ஸானமியை நம்ம முதல்ல படிச்சுக்கணும். அதே போல் டீச்சிங் எய்ட்ஸ். ஸோ அப்போது ஒரு கிளாஸில் நம்ம என்னென்ன டீச்சிங் எய்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ அந்த ஸ்பெசிஃபிக் டாப்பிக்காகன்றதை நம்ம லிஸ்ட் அவுட் பண்ணணும். அதே போல் மோட்டிவேஷன், ப்ரீவியஸ் நாலேஜ் செக்கப்பும், ப்ரெசன்டேஷன், இன்ட்ராக்ஷன், சம்மிங் அப்பும், ஹோம் ஒர்க், அசைன்மெண்ட், ப்ராஜெக்ட் இது எல்லாமே இருக்கணும். ஸோ இதனுடைய மாடல் லெசன் பிளான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அனைத்து தகவலும் நம்ம தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருப்போம். ஸோ இந்த ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணி தான் நம்ம லெசன் பிளானாக எழுதணும். சப்ஜெக்ட் வைஸ் லெசன் பிளான்ஸ் மாடல்ஸை நம்ம இந்த வீடியோக்குள்ளே டிஸ்கிரிப்ஷனில் தரோம். ஸோ தேவைப்படுறவங்க அதையுமே பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டூடெண்ட் டீச்சர் டீட்டெயில்ஸை பொறுத்தவரையில் இதுதான் பேக்ரவுண்ட் டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்போது நேம் ஆஃப் த டீச்சர், எந்த ஸ்கூலில் நம்ம நேம் ஆஃப் த ஸ்கூல், எங்கே டீச்சிங் ப்ராக்டிஸ் பண்ணுறோம், கைட் டீச்சருடைய நேமு, எந்த கிளாஸுக்கு நம்ம எந்த செக்ஷனுக்கு கிளாஸ் எடுக்கிறோம், நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸு, என்ன சப்ஜெக்ட், பயாலஜிக்கல் சயின்ஸு, என்ன யூனிட்டு, டாபிக் உங்களுடைய மெயின் சப்ஜெக்ட் டிபெண்ட் பண்ணி இது சயின்ஸுக்கு சூஸ் பண்ணியிருக்காங்க, என்ன டைம் டியூரேஷனில் பண்ணுறோம். ஸோ அப்போ லெசன் பிளான்ன்றது ஒரு மேக்ரோ லெசன் பிளானு ஒரு 40 மினிட்ஸ், நம்ம 40 to 45 மினிட்ஸுக்கு தான் நம்ம ஒரு லெசன் பிளானை ப்ரிப்பேர் பண்ணுவோம். பிளானை பொறுத்தவரையில் இன்ஸ்ட்ரக்ஷனல் அப்ஜெக்டிவ்ஸ்ன்றது இம்பார்ட்டண்ட்டு. அதே போல் பேசிக் டீட்டெயில்ஸ் நம்ம ஃபஸ்ட்டு பேஜ்லேயும், இன்ஸ்ட்ரக்ஷனல் அப்ஜெக்டிவ்ஸ்ன்றது ப்ளூம்ஸ் டாக்ஸானமியை பொறுத்து நம்ம அந்த பாடப்பகுதிகளை என்ன நோக்கங்களுக்காக நம்ம டீச் பண்ணுறோம்ன்றதை இன்ஸ்ட்ரக்ஷனல் அப்ஜெக்டிவ்ஸாக கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் ஃபார் எக்ஸாம்பிள் என்ன கணிதவியல் பாடத்துக்கு இந்த பாடத்திட்டத்தை உருவாக்கியிருக்காங்க. ஸோ கார்ட்டீசியன் தளத்தில் புள்ளிகளை குறித்தல். ஸோ அப்போ கார்ட்டீசியன் தளத்தில் புள்ளிகளை குறிப்பதை புரிந்து கொள்ளுதல். அதே போல் கார்ட்டீசியன் தளத்தில் அமையும் இரு புள்ளிகளில் தொலைவினை மதிப்பிடுதல். ஸோ அப்போது ஒரு பாடப்பகுதின்றது என்னென்ன நோக்கங்களுக்காக நம்ம நடத்துகிறோம் சொல்கிறது தான் பார்த்திங்கன்னா இந்த இன்ஸ்ட்ரக்ஷனல் அப்ஜெக்டிவ்ஸ். ஸோ அப்போது இன்ஸ்ட்ரக்ஷனல் அப்ஜெக்டிவ்ஸை முடித்து ஸோ அதில் நம்ம என்னென்ன துணைக்கருவிகளை நம்ம பயன்படுத்துகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம அந்த ஷார்ட்ஸை நம்ம யூஸ் பண்ணுவோம். அதே போல் என்னென்ன உபகரணங்களை யூஸ் பண்ணுறோமோ அது எல்லாமே நீங்கள் துணைக்கருவிகளாக எழுதலாம். ப்ரீவியஸ் நாலேஜ்ன்றது மாணவர்களை மதிப்பிடுவதற்கான கேட்கக்கூடிய கேள்விகள். வடிவியல் என்றால் என்ன, கார் பகுதி பற்றி நீங்கள் அறிந்து கொண்டு இருக்கலாம். ஸோ இதெல்லாம் பேசிக்காக நீங்கள் கொஷின்ஸாக மேக் பண்ணலாம். அதன் பிறகு பார்த்திங்கன்னா லெசன் பிளானுடைய ஃபார்மேட்டு.
இந்த 4 காலமை நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணி எழுதணும். ஸோ அப்போ இந்த கொஷின் வந்ததுன்னா நீங்கள் ஒரு லெசன் பிளானை நம்ம ஒரு 3 to 4 பேஜஸில் நீங்கள் எழுதி முடிச்சிடலாம். ஏன்னா லெசன் பிளான்ன்றது ஓனாக தான் எழுத சொல்லி கேட்பாங்க. ஸோ அதில் அந்த லெசன் பிளான் ஸ்ட்ரக்சரை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணி நீங்களாக ஓனாக இதை எழுதிக்கலாம். ஸோ அப்போ லெசன் பிளானை ஃபார்மேட்டை பொறுத்தவரை நம்ம 4ஆக ஸ்ப்ளிட் பண்ணி எழுதணும். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா கண்டென்ட்டு, 2வது ஸ்பெசிஃபிகேஷனு, 3வது லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸஸ்ஸு, 4வது எவால்வேஷன். அப்போ கண்டென்ட்டை பொறுத்தவரையில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு என்ன அந்த பாடப்பகுதி சம்மந்தமான கருத்துக்களை நீங்கள் எல்லாத்தையுமே கண்டென்ட்லேயும், ஸ்பெசிஃபிகேஷன் நோக்கங்கள், சிறப்பு நோக்கங்களை பொறுத்தவரையில் நம்ம என்ன செயல்களை செய்கிறோம், ஸோ விளக்குதலாம், இல்லை படங்களை வரைதல், இல்லை வேறுபடுத்துதல், அனாலிசிஸு, டிஃப்ரென்ஷியேஷன், இதெல்லாம் நீங்கள் வந்து அந்த ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்லேயும். லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸஸை பொறுத்தவரையில் மாணவர்கள் வந்து எதை லேர்ன் பண்ணாங்க, டீச்சர் வந்து என்ன மாதிரியான கான்செப்ட்ஸை டீச் பண்ணுறாங்க. ஸோ அதுதான் டீச்சர் லேர்னர் ஆக்டிவிட்டீஸ்ன்றது கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எவால்வேஷன், மதிப்பிடுதலில் கொஷின்ஸை நம்ம வந்து மேக் பண்ணியிருப்போம். ஸோ அப்போ தான் இந்த ஃபார்மேட்டை யூஸ் பண்ணி தான் நீங்கள் இந்த ஃபார்மேட் மெத்தடில் நீங்கள் கொஷினாக எழுதலாம். ஸோ ரைட் யுவர் ஓன் லெசன் பிளான் கேட்குறதால நீங்கள் இதை ஓனாக உங்களுடைய டாப்பிக்கை டிபெண்ட் பண்ணி நீங்கள் எழுதலாம். மார்க்ஸ் உங்களுக்கு இது ஃபுல்லாகவே கொடுத்துருவாங்க எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில். அதே போல் இதை டிபெண்ட் பண்ணி தான் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 3rd செமஸ்டரில் ஃபுல்லாகவே ரெக்கார்ட்ஸை நீங்கள் இதை வச்சு தான் எழுத போகிறீங்க. 3rd செமஸ்டர் ரெக்கார்ட்ஸ் அதெல்லாம் நீங்கள் இதை தெரிஞ்சு வச்சுக்கிறது, இந்த டாப்பிக்கை நல்லா தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா ஃபாலோ அப் ஆக்டிவிட்டீஸ், அதுதான் நம்ம ஹோம் ஒர்க்குன்னு நம்ம வந்து சொல்லுவோம். ஸோ அதில் ஸ்டூடெண்ட்ஸை வந்து ஒர்க் அவுட் பண்ணிட்டு வர சொல்லலாம். கீழே வந்து கைட் டீச்சர் சிக்னேச்சரும் ஸ்டூடெண்ட் டீச்சர் சிக்னேச்சரும் கீழே வந்து வந்துடும். ஸோ அதில் இந்த ஃபார்மேட்டை ஃபாலோ பண்ணி ஒரு லெசன் பிளான் எழுதுறதுன்றதை நீங்கள் கட்டாயமாக தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. வேறு எந்த தகவல் தேவைப்பட்டாலும் இந்த வீடியோக்களை கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.